நீங்க பிசினஸ் பண்றீங்களா? அப்போ உங்களுக்கு அட்வான்ஸ் பேமெண்ட் ஃபாலோ பத்தி தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுல இருக்கிற கஷ்டங்களும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அத வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து சார்ட் அவுட் பண்ணலாம்? இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள்க்கு வெட்டிங் அண்ட் ஈவென்ட் பிசினஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வெட்டிங் புக்கிங் பண்ணிருவாங்க. ஸோ அதுக்கோட பேக்கேஜ் வேல்யூ 2,00,000 இருக்கும். கஸ்டமர் அட்வான்ஸா 1,00,000 குடுத்துருவாங்க. பேலன்ஸ் ஈவென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம்னு சொல்லுவாங்க. ஸோ இத ப்ரொஃபஷனலா ஓடல எப்படி மேனேஜ் பண்ணலாம்? ஸோ இந்த அட்வான்ஸ் பேமெண்ட் ட்ராக்கிங்க எப்படி வந்து ப்ரொஃபஷனலா கொண்டு போலாம்? அப்படின்றத தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து எல்லா பிசினஸ்லயும் நம்ம வந்து சேல் ஆர்டர் ஒண்ணு போடுவோம். கரெக்ட்டுங்களா? ஃபர்ஸ்ட்டு. ஸோ நான் வந்து சேல்ஸ் மாடியூல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அங்க வந்து சேல் ஆர்டர் ஒண்ணு வந்து கிரியேட் பண்றேன். ஸோ கஸ்டமர வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ராஜேஷ் அப்படின்ற மாரி ஒரு கஸ்டமர் எடுத்துக்கிறேன். ஸோ என்ன ப்ராடக்ட்? எவ்ரி பிசினஸ்லயும் ப்ராடக்ட் இருக்கும் இல்லையா? ஸோ இப்ப ஈவென்ட் பிசினஸ் பத்தி சொல்றேன் அப்படின்னா, அதுல வந்து நம்ம வெட்டிங் ஈவென்ட்ஸ் அந்த மாரி போடுவோம். ஸோ அது மாதிரி நம்மளோட ப்ராடக்ட்ட வந்து நான் இதுல போட்டுக்கிறேன். ஓகேங்களா? நான் வந்து லேப்டாப் அப்படின்ற மாரி குடுக்குறேன். ஸோ லேப்டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பீசஸ் அப்படின்ற மாரி குடுக்குறேன். ஒரு 15,000 ஓகேங்களா? ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா, நான் வந்து இத டாக்ஸ் எடுத்து விட்டுர்றேன். ஸோ இப்ப வந்து கஸ்டமருக்கு இந்த கொட்டேஷன் வந்து நம்ம சென்ட் பண்றோம். ஓகேங்களா? நம்ம வந்து இதுல இந்த மணிக்கே சென்ட் பண்றோம். ஓடோல இருந்த மணிக்கே நம்ம அதுலலாம் சென்ட் பண்ண முடியும். த்ரூ மெயில்லயும் பண்ணலாம். வாட்ஸ்அப்பும் பண்ண முடியும். ஓகேங்களா? நான் வாட்ஸ்அப்ல பண்றேன் அப்டின்னா இந்த மாதிரி இருக்கும். நம்ம சென்ட் மெசேஜ் குடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுவுமே நமக்கு வந்து இங்க ட்ராக்கிங் இருக்கும். எப்போ அனுப்பிச்சிருக்கோம் கொட்டேஷன் அப்டின்ற வரைக்கும் இருக்கும். தென் ஸ்டேட்டஸும் கொட்டேஷன் சென்ட் அப்டின்ற ஸ்டேஜ்க்கு மாறிடும். ஓகேங்களா? ஆ இப்ப வந்து பாத்தீங்கன்னா, 1,50,000 வந்து பாத்தீங்கன்னா, டோட்டல் வேல்யூ வருது. ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து கஸ்டமர் வந்து அட்வான்ஸ் குடுக்குறாங்க. ஓகேங்களா? நான் வந்து இப்போ வந்து கன்ஃபார்ம் குடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து டெலிவரி கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து 50,000 வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து அட்வான்ஸ் பேமெண்ட் குடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா, இங்க கிரியேட் இன்வாய்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அத நான் சூஸ் பண்றேன். ஸோ செலக்ட் பண்ண உடனே இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ரெகுலர் இன்வாய்ஸ் அண்ட் டவுன் பேமெண்ட் பெர்சன்டேஜ்லயா இல்ல பிக்ஸ்ட் அமௌண்ட்டா அப்படின்ற மாரி கேக்குது. நான் வந்து பிக்ஸ்ட் அமௌண்ட் அப்படின்றத குடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றத நான் குடுக்குறேன் ஃபர்ஸ்ட். ஸோ ஒரு 50,000 அப்படின்றத குடுத்துக்கிறேன். கிரியேட் அண்ட் டிராஃப்ட் குடுத்துக்கிறேன். ஸோ இத வந்து நான் வந்து இன்னைக்கு டேட்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஒரு இன்வாய்ஸா வந்து நமக்கு வந்து போஸ்ட் ஆயிடும். இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும். டவுன் பேமெண்ட்ன்னு சொல்லிட்டு ராஜேஷ் அப்படின்ற கஸ்டமர் கீழ போஸ்டட் ஆயிடும். ஓகேங்களா? 50,000. இப்போ வந்து நான் வந்து ஸ் வந்து டெலிவரி வந்து கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா, ப்ராடக்ட் வந்து அவைலபிள்ல இல்ல. ஸோ நான் வந்து மேனுவலாவே நான் வந்து அவைலபிள் குடுத்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நான் வேலிடேட் பண்றேன். ஸோ இங்க வந்து ப்ராடக்ட் அவைலபிலிட்டி வந்துருச்சு. நான் இப்ப வந்து வேலிடேட் பண்றேன். ஓகேங்களா? தென் அகைன் நான் சேல்ஸ்குள்ளயே போறேன். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஒண்ணு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இங்க வந்து லேப்டாப் 10 ப்ராடக்ட் ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, வேல்யூஸ் போட்டிருக்கு. தென் டெலிவரி எவ்வளோ குடுத்துருக்கோம் 10 குடுத்தாச்சு. டவுன் பேமெண்ட் சொல்லிட்டு ஒண்ணு கிரியேட் ஆயிருக்கு பார்த்தீங்களா? ஸோ என்னைக்கு டேட்ல வந்து நம்ம அது டவுன் பேமெண்ட்க்கு இன்வாய்ஸ் பண்ணியிருக்கோம், எந்த டேட்டு எல்லாமே வந்துரும். ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்க வந்து லாஸ்ட் இன்வாய்ஸ் பண்ண போறீங்க கரெக்ட்டுங்களா? ஆல்ரெடி ஒரு இன்வாய்ஸ் போஸ்ட் ஆயிருக்கு. அது வந்து டவுன் பேமெண்ட்க்கு. இப்ப வந்து நான் மறுபடியும் நான் கிரியேட் இன்வாய்ஸ் குடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இன்வாய்ஸ்டு அப்படின்றது காமிக்குது. ஸோ நான் ரெகுலர் இன்வாய்ஸ் அப்படின்றத மட்டும் குடுத்துக்கிறேன். ஸோ இப்ப குடுத்த உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,50,000. இங்க டவுன் பேமெண்ட் வந்து 50,000 ஆல்ரெடி குடுத்துட்டாங்க. பேலன்ஸ் அத மைனஸ் பண்ணது போக 1,00,000 குடுக்கணும் அப்படின்ற மாரி உங்களுக்கு வந்து இன்வாய்ஸ் வந்து கிரியேட் ஆயிடும். ஸோ இப்ப நான் இத வந்து கன்ஃபார்ம் பண்றேன். ஸோ இப்ப கன்ஃபார்ம் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இதுக்கான இன்வாய்ஸ் வந்து கிரியேட் ஆயிடும். ஜஸ்ட் நீங்க வந்து இத டவுன்லோட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இன்வாய்ஸ டவுன்லோட் பண்றேன். பிடிஎஃபா. இந்த மாரி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க கஸ்டமருக்கே அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இங்க நமக்கு எப்பயும் போல சென்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். தென் நீங்க இத குடுத்துட்டு, ஸோ கஸ்டமருக்கு மெயில்லயா குடுக்கணும்னாலும் குடுத்துக்கலாம். ஓகேங்களா? இல்ல வாட்ஸ்அப் குடுக்கணும் அப்படின்னா, நமக்கு வந்து வாட்ஸ்அப் ஆப்ஷனும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்ப நான் வந்து கஸ்டமருக்கு இன்வாய்ஸ் வந்து சென்ட் பண்ணிட்டேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். 1,50,000 50,000 அட்வான்ஸ் பேலன்ஸ் 1,00,000 அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாவே தெரியும். ஸோ இந்த மாரி ஃபாலோ பண்ணும்போது எந்த ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட்டும் உங்களுக்கு வந்து
டிலே ஆகாது. தென் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ யாருக்கிட்ட எவ்வளோ பேலன்ஸ் அமௌண்ட் வாங்க வேண்டியது இருக்கு அப்படின்றது ஈஸியாக உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி கொண்டு போகும்போது எந்த ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட்டும் மிஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.